अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुं मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशातमेशकारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 5வது அத்தியாயம். மைத்ரேய மகரிஷிக்கும் விதுர மகாத்மாவுக்கும் இடையான உரையாடல். இந்த அத்தியாயம் தான் தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். இன்னைக்கு நம்ம படித்த ஸ்லோகம் வந்து 39 முதல் 42 வரை. இந்த 39 முதல் 42 வரை உள்ள 4 ஸ்லோகத்துல தேவர்கள் மிக அழகாக பிரார்த்தனை செய்யறாங்க. தேவர்கள் யார் இடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க? பகவானுடைய தாமரை திருப்பாதத்துக்கு தன் பிரார்த்தனையை செலுத்துறாங்க. நேற்றைய வகுப்போட தொடர்ச்சி தான். நேற்றைய வகுப்புல பகவான் யாரு, தேவர்கள் யாரு, நாம யாரு, இந்த பிரபஞ்சம் என்ன, இதுக்கெல்லாம் எப்படி சம்பந்தம் இருக்கு, பகவானுக்கும் தேவர்களுக்கும் என்ன சம்பந்தம், நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் என்ன சம்பந்தம், தேவர்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்ன சம்பந்தம், எல்லாம் நேற்றைய வகுப்புல நம்ம பார்த்தோம். தேவர்கள் எல்லாமே நம்மள மாதிரி பகவானுடைய அம்சங்கள் தான். நாமளும் பகவானுடைய அம்சம் தான், தேவர்களும் பகவானுடைய அம்சம் தான். நாமும் பகவானுடைய அங்க உறுப்புகள் தான், தேவர்களும் பகவானுடைய அங்க உறுப்புகள் தான். அவங்க நம்மளோட அதிக சக்தி வாய்ந்தவங்க. இதெல்லாம் வந்து நேற்று டிஸ்கஸ் பண்ண இந்த விஷயங்கள்லாம். சோ இப்போ இந்த தேவர்கள் வந்து மிக அழகா பிரார்த்தனை செய்யறாங்க. அவருடைய தாமரை இந்திராதி தேவர்கள், இந்திர, சந்திரா, வருணா, அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ், எல்லா தேவர்களும் யாருடைய தாமரை திருப்பாதத்தை புகலிடம் கொண்டிருக்கிறார் என்றால் பகவான் கிருஷ்ணனுடைய தாமரை திருப்பாதம். அது வந்து ரொம்ப அழகா வந்து பிரம்மசமீதியில பிரம்மா சொல்றார். யத்பாத பல்லவ யுகம் விகிதாய கும்ப வந்தே பிரணாம சமயே சகனாதிராஜா விக்னான் வினந்து மலமஸ்ய ஜெகத்ரயஸ்ய கோவிந்தமாதி புருஷம் சம்பஜாமி. யத்பாத பல்லவ, யாருடைய தாமரை திருப்பாதங்களை கணாதி ராஜா, கணபதி, கஜானனன், கணாதிபன், கணபதி, விநாயகர் தன் தும்பிக்கையால, கணபதி தனது தும்பிக்கையால பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை தாங்கி இருக்கிறார். எத்பாத பல்லவயுகம் விதிதாய கும்ப வந்தே பிரணாம சமேச கணாதி ராஜா. சிவகணங்களிலே ராஜா, கணாதி ராஜா, கஜானனன் ஆனை முகத்தோன், கணாதிபன் சிவகணங்களுக்கு அதிபன், கணாதி ராஜா. எத்பாத பல்லவேகம் வினிதாய கும்ப தந்தே பிரணாம சமேச கணாதி ராஜா விக்னான் வினந்து மலமஸ்ய ஜெகத்ரயஸ்ய. இந்த பௌதிக உலகத்துல ஏற்படக்கூடிய தடசல்களை விளக்கக்கூடியவர் விநாயகன். விநாயகன் என்றால் தடசங்களை கொடுக்கவும் செய்வார், தடசங்களை தடுக்கவும் செய்வார். விநாயகர் நினைச்சா தடங்கல்களை உண்டு பண்ண முடியும், தடங்கல்களை விளக்கவும் முடியும். கணாதிராஜா விக்னான் வினந்து மலமஸ்ய ஜெகத்ரயஸ்ய கோவிந்தமாதி புருஷம் தபகம் பஜாமி. அந்த விநாயகருக்கு எங்கிருந்து ஆற்றல் வருது? கணபதி விநாயகர். அவர் எங்கிருந்து ஆற்றல் பெறுகிறார்? பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை தன் தும்பிக்கையில தாங்கியிருக்கார். அதனால பகவானுடைய தாமரை திருப்பாதம் மட்டும்தான் எல்லா துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஒரே புகலிடம். இது வந்து தேவர்களே உறுதியா சொல்றோம். இந்த 4 ஸ்லோகத்துல 39ஆம் பதத்திலிருந்து 42ஆம் பதம் வரை 4 ஸ்லோகத்துல பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை பற்றி கொள்வதை தவிர, பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை புகலிடம் அடைவதை தவிர
துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு வேற கதியே இல்லை, வேற வழியே இல்லை. பகவானுடைய தாமரை திருப்பாதம் அவருடைய தாமரை திருப்பாதம் எல்லாருக்கும் புகலிடம் உண்டு. யாரு வேணாலும் சரணடையலாம். ஆம்கி பார்த்த வெப்பாசிரித்ய ஏபீஷு பாப்பயோனையா ஸ்திரியோ வைசிய சதா சூத்ரா தேபி ஆந்தி பராங்க. ஆசிரியம், ஆசிரியான புகலிடம் கொண்டு சரணடைவு. ஆம்கி பார்த்த வெப்ப ஆசிரித்யா, ஓ பார்த்தா அர்ஜுனா, என்னை யார் வேணாலும் சரணடையலாம். பெண்கள், இழிகுலத்தில் பிறந்தவர்கள், வியாபாரிகள், யார் வேணாலும் சரண். பகவான் யாரையுமே விளக்கிறது. அவருடைய தாமரை திருப்பாதம் எல்லா ஜீவன்களுக்கும், பிரம்மா சிவன் போன்ற உயர்ந்த தேவர்களுக்கும் புகலிடமாக இருக்கிறது. அந்த தாமரை திருப்பாதம் ஒருவருடைய எல்லா துன்பத்தையும் போக்கிவிடும். யாரொருத்தர் ஒரு முறை ஏனும் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை தொழுது விட்டார் என்றாலும், அந்த தாமரை திருப்பாதை தரிசனம் செய்தாரோ, வழிபட்டாலோ, அதை புகலிடம் கொண்டாலோ, அவங்க வாழ்க்கையில துன்பங்கிற பேச்சு கிடையாது. அனைத்து துன்பங்களையும் தாண்டி. அதுதான் பாகவதம் அழகா சொல்லுது. சமாஸ்ருதாயே பல்பலப்ளவம் அகத்பதம் புண்ணிய யசோ முராரி பவாம் உதித் வத்ச பரம் பரம் பதம் பதம் யத் விபதம் நதேஷாம். இந்த ஜட உலகத்துல நாம வைக்கிற ஓரொரு அடியும், நம்ம பாதம் எடுத்து அடி வைக்கிறோம் இல்லையா, நடக்கிறோம் இல்லையா, இந்த ஜட உலகத்துல நம்ம நடக்கிற ஓரொரு ஸ்டெப்பு, பாதம் வைக்கிற ஓரொரு அடியும் பல்வேறு ஆபத்துகள் நிறைந்தது. எப்ப என்ன நடக்கும் உத்தரவாதமே இல்லை. பதம் பதம் எத்தி பதம் நதேஷா. ஓரொரு ஸ்டெப்பும் இந்த ஜட உலகத்துல நம்ம வைக்கிற ஓரொரு அடியும் ஆபத்துகள் நிறைந்ததுதான். பாருங்க, திடீர்னு தாய்லாந்துல நிலநடுக்கம். எதிர்பார்த்திருப்பாங்க அவங்க நிலநடுக்கம் வரப்போகுதுன்னு. அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. வேலைக்கு போறவங்க வேலைக்கு போயிருக்காங்க, வியாபாரம் பண்றவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, பள்ளிக்கூடம் போனவங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கிறாங்க, அவங்க சமைக்கிறவங்க சமைச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனா பாருங்க, நிலநடுக்கம், எர்த்குவேக். நிலநடுக்கம் சொல்லிட்டா நான் வரப்போறேன்னு? இல்ல வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது செய்யத்தா முடியுமா? இந்த ஜட உலகமே அப்படிதான் டிசைன் பண்ணி, எப்ப என்ன வேணாலும் நடக்கலாம். எப்ப வேணாலும் பூகம்பம் வரலாம், எப்ப வேணாலும் நெருப்பினால் எப்ப வேணாலும் நீர்நாள் ஆபத்து வரலாம், சுனாமி வரலாம், வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். அதனால ஜட உலகம், பௌதிக உலகம் துன்பம் நிறைந்தது. துக்காலயம் அசாஸ்வதம். ஜட உலகம் துன்பம் நிறைந்தது, நிலை இல்லாதது. சமாசுதாய பத பல்வலப்ளவம் மகத் பதம் புண்ணிய யசோ முராரி பபாம்புதீர் வச பரம் பதம் 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 ஷா. இந்த பௌதிக உலகத்துல இருக்கிற துன்பங்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு சமுத்திரம் மாதிரி. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, எனக்கு துன்பமே இல்லை, நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பாத்தீங்க, இந்த ஜட உலகத்துல, இந்த பௌதிக உலகத்துல நான் வசதியா தான் இருக்கேன், எனக்கு போதுமான வசதி இருக்கு. ஒரு நடுத்தர குடும்பத்துல இருக்கிறவங்க எனக்கு போதுமான வசதி இருக்கு, நான் நல்லா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஒரு செல்வந்தர் குடும்பத்துல உள்ளவரும் நான் வசதியா இருக்கேன், நல்லா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். எல்லாம் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு, எல்லாம் நல்லபடியா கம்ஃபர்டபுளா கம்ஃபர்ட் ஜோன்ல ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். அதனால இங்க சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணவும் செய்யணும். இங்க எல்லாருமே ஒரு சாதாரண பாமர மக்கள்ல இருந்து ஒரு ஏழை, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், அடிப்படை தேவை, ஒரு அடிப்படை தேவை கூட இல்லாத ஒரு சாதாரண பாமர ஏழை கூட சந்தோஷமா இருக்க முயற்சி பண்றாங்க. இத நடுத்தர ரீதியில பெறவங்களும் முயற்சி பண்றாங்க, சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் தேவைக்கு அதிகமா இருக்கிறவங்க முயற்சி பண்றாங்க, சந்தோஷமா இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த ஜட உலகத்துல எல்லாருமே சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான். அது ஒண்ணுமே இல்லாத ஏழையா இருந்தாலும் சரி, ஒரு நடுத்தர குடும்பஸ்தரா இருந்தாலும் சரி, அல்லது செல்வந்தரா இருந்தாலும் சரி, அவங்க தரத்துல இருந்து சந்தோஷமா இருக்க முயற்சி. ஒரு ஏழையோ
நடுத்தரவாசியும் செல்வந்தனும் இந்த மூவருமே அவங்கவங்க அவங்கவங்க தளத்துல இருந்து சந்தோஷத்தை அனுபவிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா பாருங்க, பிரச்சனை என்னன்னா, இதுல எல்லாருமே முயற்சி பண்ற சந்தோஷமா இருக்கணும், இன்பம் அனுபவிக்கணும். ஆனா அந்த இயற்கை அனுமதிக்காது. இந்த ஜட உலகம் அதுக்கு அனுமதி கிடையாது. காரணம் என்னது? இந்த மூன்று விதமான துன்பம் எப்பொழுதும் என்னுடனே இருக்கிறது. அத்தியாத்மிக், அதிபௌதிக், அதிதெய்வீக். ஆத்தியாத்மிக் கிளேஷா, அதிபௌதிக் கிளேஷா, அதிதெய்வீக் கிளேஷா. என்னுடைய உடலால மனதால வரக்கூடிய பிரச்சனை இல்லையா? நம்ம இந்த உடம்பு எடுத்துக்கிட்டோம், பிரச்சனை வருது. ஏதாவது ஒரு நோய் வருது, தலைவலி, காய்ச்சல், பல்லு வலி. சோ இந்த உடல் எடுத்துக்கிட்டதுனால பிரச்சனை. அப்புறம் மனசு, அதை விட பெரிய பிரச்சனை. உடலை விட பெரிய பிரச்சனை மனசு. உடலா இருந்தாலும் பொறுத்துக்கலாம், பல்லு வலியை பொறுத்துக்கலாம், காது வலியை பொறுத்துக்கலாம், வயிற்று வலியை பொறுத்துக்கலாம். ஆனா மனோவேதனையை பொறுத்துக்க முடியாது. சோ உடலால மனதால வரக்கூடிய பிரச்சனை. யாராவது நம்மளை திட்டாங்கன்னு வச்சுக்கலாம், நீங்க என்ன 2 அடி அடிச்சுக்கலாம், ஏன் அப்படி பேசுனீங்க, சண்டைக்கு போயிடும். அதனால உடலாலும் மனதாலும் வரக்கூடிய பிரச்சனை, மற்ற ஜீவராசிகளால வரக்கூடிய பிரச்சனை, இயற்கையினால வரக்கூடிய பிரச்சனை, இப்படி நம்ம சுத்தியும் பிரச்சனைகளை தான் வச்சிருக்கோம். சுத்தியும் பிரச்சனைகளை வச்சுட்டு உடலால மனதால பிரச்சனை, இயற்கையினால பிரச்சனை, அதிகமான வெயில் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீ போக போக அது சுயரூபம் காமிக்கும். மார்ச் மாசம் வெயில் தொடங்கிருச்சு, போக போக உக்கர தாண்டம் ஆடும். சோ இந்த வெயிலையும் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். குளிர்காலம் கடந்து போச்சு, குளிரையும் பொறுத்துக்கிட்டோம். மழைக்காரம் வரும், மழையும் பொறுத்துக்கணும். சோ இயற்கையினால துன்பம். இயற்கை இப்ப நமக்கு சாதகமா இல்ல. ஏன் இயற்கை எனக்கு சாதகமா இல்ல? ஏன்னா இயற்கைக்கு சாதகமா நான் நடந்துக்கல. இயற்கைக்கு சாதகமாக நான் நடந்து கொள்ளாதனால, இயற்கைக்கு பாதகமா நான் நடந்துகிட்டதுனால இயற்கை எனக்கு சாதகமா இல்லை. சோ இயற்கையினால தொந்தரவு, உடலால தொந்தரவு, மனதால தொந்தரவு, மற்ற ஜீவராசிகள பிரச்சனை, இப்படி வாழ்க்கை பூரா பிரச்சனை. இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க எப்படி முடியும்? ஆனா முயற்சி பண்றாரு. செல்வந்தரும் முயற்சி பண்றாரு, நடுத்தரவாசியும் முயற்சி பண்றாரு, ஒண்ணுமே இல்லாத முயற்சி பண்றாரு. ஆனா முடியல, யாருக்குமே முடியல. காரணம் என்ன? இந்த சந்தோஷங்கிற ஆனந்தம் அது பகவானுடைய தாமரை திருப்பாதத்தில் சரணித்தால் மட்டும்தான் சாத்தியம். யார் ஒருத்தர் பகவானுடைய திருப்பாதத்தை சரணடைந்து அந்த பாதத்தை தியானிக்கிறாரோ, பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை யார் தியானிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நிம்மதி, அமைதி, ஆனந்தம் சாத்தியம். மற்றவங்களுக்கு எல்லாம் இது வெறும் கனவு தான். நிம்மதி, அமைதி, ஆனந்தம் இதெல்லாம் வெறும் கற்பனை. ஏன்னா பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை புகலிடம் கொள்ளாம ஒருத்தரான பௌதிக துன்பங்களை கடக்க முடியாது. பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை புகலிடம் கொள்ளாம ஒருத்தரான பௌதிக துன்பத்தை கடக்க முடியாது. அதுதான் பாகவதம் சொல்லுது. இந்த பௌதிக துன்பங்களா சமுத்திரம் போல. அப்போ நான் பெரிய நீச்சல் வீரன் வச்சுக்கீங்களேன், நீச்சல்ல தங்க பதக்கம் எல்லாம் வாங்கிட்டேன். நான் பெரிய நீச்சல் வீரன், நான் நீச்சல்ல தங்க பதக்கம் எல்லாம் வாங்கிட்டேன். என்னை கொண்டு போய் சமுத்திரத்துல போட்டாங்க. சார் நீங்க பெரிய நீச்சல் வீரர் தானே, நடுக்கடல்ல கொண்டு போய் போட்டு நீங்க நீந்தி வாங்க. என்னை கொண்டு போய் நடுக்கடல்ல போட்டு நீங்க நீந்தி வாங்க. எப்படி நீந்த முடியும்? மூழ்கி போயிடும். அதே மாதிரிதான் இந்த பௌதிக உலகத்துல இருக்கிற பிரச்சனைகள், துன்பங்கள், உடலால, மனதால, இயற்கையினால, மற்ற ஜீவராசினால ஏதோ ஒண்ணு மாறி மாறி வரும். சிலப்ப நமக்கு உடலால துன்பம் இருக்கும், சந்தோஷமா இருக்க முடியல. சிலப்ப மனதால துன்பமா இருக்கு, சந்தோஷமா இருக்க முடியல. சிலப்ப இயற்கையினால துன்பம் வருது, அனுபவிக்க வேண்டியது இருக்கு. சிலப்ப மற்ற ஜீவராசிகள் இப்படி ஏதோ ஒண்ணு. சில நேரத்துல மூணுமே சேர்ந்து வரும். சிலருக்கு மூணுமே சேர்ந்து வரும். உடல்லயும் பிரச்சனை, மனசுலயும் பிரச்சனை, வாழ்றதா வாழவே முடியல, எங்கேயாவது போயிடலாம், சத்து போயிடலாம். அந்த மாதிரி பிரச்சனை உடலால, மனதால, இயற்கையினால. சிலப்ப ஏதோ ஒண்ணு இல்லாட்டி 2 இல்லாட்டி 3 சேர்ந்து என்ன பண்றது? அப்போ இதை கடக்கவே முடியாது. சமுத்திரம் போல பௌதிக உலகத்துல பிரச்சனைகள், துன்பங்களும் சமுத்திரம் போல இருக்கு.
ஒன்றன் பின் ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கு. ஒன்றன் பின் ஒன்று வருது, இல்லாட்டி எல்லாம் சேர்ந்து வருது. அவரவர் கர்ம வினைப்படி சிலர் ஒன்று ரெண்டு அனுபவிக்கிறாங்க, சிலர் எல்லாத்தையும் சேர்த்து அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு என்ன வழி? எப்பேற்பட்ட நீச்சல் வீரனையும் கொண்டு போய் கடலுக்கு நடுவுல விட்டு அவன் நீந்தி வர முடியாது. அதே சமயம் இந்த உலக பிரச்சனை அவ்வளவு இருக்கு. இந்த உலக பிரச்சனை, இந்த உலகத்துல ஜட உலகத்துல அவ்வளவு பிரச்சனைகள் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இவ்வளவு பிரச்சனைகளை இது இல்லைன்னு நினைக்கிற பாத்தீங்களா, அதான் அறியாமை, மாயை. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க, நான் நல்லா தாங்க இருக்கேன். உடம்பு நல்லா இருக்கேன், உடம்புல நல்லா இருக்குங்க. மனசுல இருக்கா, மனசுல நல்லா இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு நினைச்சா அது கூட மாயை தான். நான் இங்க சௌகரியமா இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னா அதுவும் மாயை. ஆக மொத்தத்துல இதுல ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம சந்திச்சுட்டே தான் இருக்கு. இது சமுத்திரம் மாதிரி. இது கடக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம். பௌதிக துன்பங்களை கடப்பது சாதாரண எளிமையான காரியம் அல்ல, கடல் மாதிரி. ஆனா அதே சமயம் யார் ஒருவர் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை சரணிச்சிருக்காரோ அவர் இந்த பௌதிக துன்பத்தை கன்று குட்டியோடைய காலடியில தேங்கின தண்ணி மாதிரி கடந்து வந்தார். கடல் ரொம்ப பெருசு, ஆனா கண்ணுக்குட்டியோடைய காலடி தடம், எங்க கோசாலையில கண்ணுக்குட்டி இருக்கு, அது மண்ணு தரையில் நடந்து போச்சுன்னா ஒரு ஒரு கால் பதியும். அந்த கால் பதிஞ்ச உடனே அந்த குழியில தண்ணி நிக்கும். அத ஒரு 5 வயசு குழந்தை ஈஸியா கடந்து போயிடும். இந்த கன்று குட்டியோடைய காலடியில தேங்கின தண்ணியை 5 வயசு குழந்தை ஈஸியா கடந்து போயிடும். அதே மாதிரிதான் கடக்க முடியாத, வெல்ல முடியாத துன்பங்களை யார் ஒருவர் பகவான் சைத்தன்யருடைய தாமரை திருப்பாதங்களை சரணடிச்சிட்டாங்களோ, தாமரை திருப்பாதத்தை புகடம் கொண்டிருக்காங்களோ, அந்த தாமரை திருப்பாதத்தை தியானிக்கிறாங்களோ, அவங்க இந்த சமுத்திரம் மாதிரி உள்ள கஷ்டங்கள், சமுத்திரம் மாதிரி உள்ள துன்பங்கள்லாம் அந்த பக்தனுக்கு கன்று குட்டியோடைய காலடியில தேங்கின தண்ணி மாதிரி ரொம்ப சுலபமா கடந்து போயிடும், ரொம்ப சுலபமா. அதனாலதான் தேவர்கள் சொல்றாங்க, எங்களுக்கும் தேவலோகத்துல பிரச்சனை தான், நாங்க தேவலோகத்துல சந்தோஷமா இருக்கிறத நினைக்க வேண்டாம். நிறைய பேர் நினைக்கிறாங்க தேவலோகத்துக்கு போலாம், அதுக்கான தபங்கள் பண்ணலாம், அதுக்கான விரதங்கள் இருக்கலாம், அதுக்கான புண்ணிய கர்மா சேர்த்து நாமும் தேவலோகத்துல போயிடலாம். தேவலோகத்துல போன நிம்மதியா இருக்க முடியாது. அங்கேயும் எரண்யாக்ஷன், எரணிகசிபு, ராவணன் யாரா வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால தேவர்கள் என்ன சொல்றாங்க, ஓ பகவானே, எம்பெருமானே, கேசவனே, நாராயணனே, மாதவரே, கோவிந்தரே, நாங்க உங்களுடைய தாமரை திருப்பாத்தை பீடம் கொள்கிறோம். எங்களை உங்க தாமரை பாத்திர ஒரு தூசியா வச்சுக்கீங்க. உங்க தாமரை திருப்பாதம் எல்லாருக்கும் போயிடும். மாபெரும் ரிஷிகள், மகா ரிஷிகள், மகா முனிவர்கள், பரமஹம்சர்கள் எப்போதும் இந்த தாமரை திருப்பாத்திலே இருக்காங்க. தூய பக்தர்கள், பரமஹம்சர்கள், தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் எப்பொழுதும் உங்க தாமரை திருப்பாத்தியே தியானம் செய்யறாங்க. அதனால அவங்க அன்னப்பறவை மாதிரி. அன்னப்பறவை என்ன பண்ணும், எங்க தாமரை குளம் இருக்குன்னு தேடும். எங்க அழகான தாமரை குளம் இருக்கும், அதுல போய் அன்னப்பறவை அந்த தாமரையில் உள்ள தேனை சுவைச்சிட்டு அங்க டைவடி. அந்த அன்னப்பறவை என்ன பண்ணும், ஒரு தாமரை குளத்தை புகடம் கொண்டு இந்த தாமரை குளத்துல இருக்கிற தாமரையில தேனை சுவைத்து அந்த மகரந்தத்தை சுவைத்து அங்க டைவடிச்சு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அந்த மாதிரிதான் தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், தூய பக்தர்கள், பரமஹம்சர்கள் எப்பொழுதும் உங்க தாமரை திருப்பாத்தியை கூட கொண்டிருக்காங்க. தாமரை திருப்பாத்தியை கூட கொண்டிருக்காங்க. அது தூய பக்தி தொண்டல மட்டும்தான் சாத்தியம். தூய பக்தி தொண்டினால பக்தர்கள் பக்தி தொண்டை பயிற்சி பண்ணும்போது பகவானுடைய தாமரை திருப்பாத்தை தியானிக்கிறதுனால, பகவானுடைய தாமரை திருப்பாத்தன் வந்தனைகளை செலுத்துறதுனால, பிரார்த்தனைகளை செலுத்துறதுனால அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த பௌதிகத்தை விடுபட்டு பகவானுடைய எந்த தாமரை திருப்பாதத்தை நம்ம தியானிக்கிறோமோ, எந்த தாமரை திருப்பாத்தை நம்ம வழிபடுறோமோ, எந்த தாமரை திருப்பாத்தை புகடம் கொண்டிருக்கிறோமோ, ஆன்மா அங்க போய் சேரும். அந்த தாமரை திருப்பாதத்தில் புகடம் கொள்ளும். எப்படி ஒரு அன்னப்பறவை போய் தாமரை தடாகலத்துல அந்த மகரந்தத்தை சுவைத்து அங்க டைவடிச்சு ஆனந்தமா இருக்கும், அதே போல இங்க வாழும்போது, ஜட உலகத்துல வாழும்போது நாம் பகவானுடைய தாமரை திருப்பாத்தை பிரார்த்தனை செய்து, அந்த தாமரை திருப்பாத்தை தரிசனம் செய்து, அதனை வழிபட்டு பிரார்த்தனை செலுத்தும் போது ஒரு பக்தன் இந்த பௌதிக துன்பத்தை எல்லாம் கடந்து அந்த பகவானுடைய தாமரை திருப்பாத்திலே தூசியா போயிடும். இது பக்தி தொண்டனால் மட்டும்தான் சாத்தியமா. இந்த பௌதிக துன்பத்தை கடப்பதற்கு மற்ற எந்த முறையும் உதவாது. அதனால இங்க பொருள் கோப்பா சொன்னாரு, ஒரு ஞானி அருவ பிரம்மத்தை தியானிக்கலாம்,
ஞானி அருவ பிரம்மத்தை தியானிக்கலாம், ஒரு யோகி பரமாத்மாவை தியானிக்கலாம். ஆனா அவங்க இலக்கு என்னன்னா அருவ பிரம்மத்தோடு ஒன்றாகி விட வேண்டும், பரமாத்மாவோடு ஒன்றாகி விட வேண்டும். அந்த இலக்கு தவறா இருக்கிறதுனால, ஞானி தன்னுடைய இலக்கு தவறா இருக்கிறதுனால அவர் திரும்ப வந்துருவார். ஏன்னா அவரு அருவ பிரம்மத்தை புகலிடம் கொள்றதுனால அங்க எந்த ஒரு அன்பு பரிமாற்றம் கிடையாது, திரும்ப வந்தாரு. அவருக்கு வீழ்ச்சி ஏற்படுது. அவர் வந்து பக்தி, அவர் அவர் வந்து ஆன்மீகத்துல உன்னதமான நிலையில போக முடியல. அவர் பிரம்மஜோதி வரைக்கும் போய் திரும்ப வந்தாரு. ஆனா ஒரு பக்தர் வந்து எல்லாத்தையும் கடந்து பகவானுடைய தாமரை திருப்பாத்தை தியானிக்கிறதுனால அவர் திரும்ப வர்றதே இல்லை. எந்த எந்த தாமரை திருப்பாத்தை பூரணம் கொண்டாலும் அந்த தாமரை திருப்பாத்தை அவரு செட்டில் ஆயிடுறாரு, தங்கிடுறாரு. திரும்ப வர பேச்சுக்கு இடம் இல்லை. அதனால பக்தி தோன்ற மகிமை அதுதான். பாருங்க, அகல்யை கூட ராமாயணத்தில் அகல்யை பகவானுடைய தாமரை திருப்பாதம் பட்டதுனால அவங்க சாபை மோட்சம். பேர்பட்ட தாமரை திருப்பாதம் எல்லா பாவங்களையும் எல்லா சாபங்களையும் போக்க வல்லது, தூய பக்தி தொண்டை தர வல்லது, நித்தியமான ஆனந்தம் தரக்கூடியது. அப்ப யார்தான் விரும்ப மாட்டாங்க பகவானுடைய தாமரை திருப்பாத்தை கொள்ளணும் கொள்ளணும், ஒரு தாமரை திருப்பாத்தை சரணடையணும்? புத்தி உள்ளவங்க யாரும் இதை தவிர்க்க மாட்டாங்க. புத்திசாலிகள் யாருமே பகவானுடைய தாமரை திருப்பாத்தை விளக்கவோ தவிர்க்க மாட்டாங்க. அறிவில் குறைந்தவங்க, புத்தி இல்லாதவங்க தான் பகவானுடைய தாமரை திருப்பாத்தை விட்டுட்டு வேற முறைகள்லாம் முயற்சி பண்ணோம். இந்த தியானம் பண்ணலாமா, அந்த யோகா பண்ணலாமா, பிரம்மத்துல போய் ஒன்னாயிரலாமா, அருவ பிரம்மத்தை வழிபடலாமா, இதெல்லாம் இங்க நம்ம பக்குவம் அடைறதுக்கு உதவாது, பகவானுடைய திருநாட்டுக்கு போக முடியாது. அதனால இந்த திரேத்த யுகத்துல அகல்யைக்காக வேண்டியே பகவான் அவதரிச்சார். துவாபர யுகத்துல பாண்டவர்கள் எப்பொழுதும் பகவானுடைய தாமரை திருப்பாத்தையே பற்றி கொண்டிருந்தனால பகவான் அவங்க கூட இருக்காரு. அவங்க அஸ்தினாபுரத்துல இருந்த போது அஸ்தினாபுரத்துல இருக்காரு, அவங்க வனவாசம் போன போது வனவாசத்துல இருக்காரு, அவங்க எங்கெல்லாம் போனது கூடயே போறாரு. காரணம், அந்த பாண்டவர் ஐவரும் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை பூர்ணமாக அடைக்கலம் கொண்டு, அவருடைய தாமரை திருப்பாதத்தை பூர்ணமா அடைக்கலம் கொண்டிருந்தனால பகவான் எப்பொழுதுமே அவருடைய அன்பு பரிமாற்றம். தன் உயிருக்கு மேலாக பாண்டவர்கள் தன் உயிருக்கு மேலாக பகவான் தன் ஆன்ம நண்பராக மிக நெருக்கமான உறவன் பகவான் முழுமுதற் கடவுள் தன் இதயத்துல சுமந்து கொண்ட பாண்டவர்கள் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை பாண்டவர்கள் தன் இதயத்தில் தாங்கி கொண்டதுனால அவங்க எப்பவுமே அந்த ஷெல்டர்லயே இருக்காங்க, பகவானுடைய பாதுகாப்புலயே இருக்கு. அதனாலதான் யுத்தத்துல அவங்க அசைக்கவே முடியல. குறைந்த படைகள் தான், குறைஞ்ச படைகள் தான் இருக்கு. துரியோதனன் கணக்கு போட்டாரு, நம்ம படைகள் பல எவ்வளவு. பீஷ்மர், துரோணர், கர்ணா, கிருப்பாச்சாரியா, அஸ்வத்தாமா, வாவ், வாட் அ கிரேட் பர்சனாலிட்டிஸ். எப்பேற்பட்ட பெரும் மகாரதர்கள் எங்கிட்ட இருக்காங்க. அந்த பக்கம் யார் இருக்காங்க, பீமன் சைடு கொஞ்சம் பேர் தான் இருக்கு. அந்த சிறு படைகளை வைத்துக் கொண்டு அந்த பெரும் மகாரதர்களை வெல்ல முடிஞ்சதுன்னா அது முழுக்க முழுக்க அவங்க பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை பற்றி கொண்டதுனால. ஜெயத்து பாண்டு புத்திரானாம் ஏஷாம் அக்ஷய ஜனார்தனா, வெற்றி பாண்டு புத்திரர்களுக்கு தான் இந்த யுத்தத்துல வெற்றி. பாண்டு இது முதலே கணிக்கப்பட்டது. இந்த மகாபாரத யுத்தத்தின் வெற்றி வந்து பாண்டு பாண்டு புத்திரர்களுக்கு தான். காரணம், அவங்க ஜனார்தனுடைய தாமரை திருப்பாதம், ஜனார்தன சுவாமியார் கிருஷ்ணனுடைய சைதன்ய மகாபுடைய தாமரை திருப்பாதத்தை பற்றி கொண்டதுனால அவங்க என்னானாங்க, அந்த யுத்தத்துல வெல்ல முடியாத யுத்தத்தை வென்றாங்க, வெல்ல முடியாத மகாரதர்களை வென்றாங்க. காரணம் வந்து அவங்க பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை பூர்ணமா பற்றி. சோ பகவான் ரொம்ப கருணை வாய்ந்தவர், பகவான் ரொம்ப கருணை வாய்ந்தவர். தன் காரணமற்ற கருணையினால் இந்த பூமியில வந்து எந்த தாமரை திருப்பாதம் எல்லாருக்கும் புகலிடம் தருமோ, எந்த தாமரை திருப்பாத்தை சண்டெடுத்தால் ஒருத்தருக்கு எல்லா துன்பத்தையும் விடுபடுமோ அந்த தாமரை திருப்பாத்தை இந்த பூமியில பதிச்சாரு 5000 ஆண்டுகளுக்கு முன்பாரு கிருஷ்ண பகவான். 500 வருஷம் மணி சைத்தன்ய மகாபிரபுவார். அப்ப அந்த தாமரை திருப்பாத்தை தரிசனம் பண்றவங்க, அதுக்கு புகலிடம் கொள்றவங்க, அதனை மனசுல தியானிக்கிறவங்க, சேவை பண்றவங்க உடனடியா பௌதிக துன்பத்துக்கு விடுபட்டு பேரானந்தம் அடையும். சோ பகவான் ரொம்ப கருணை வாய்ந்தவர். தன் காரணமற்ற கருணையால் இந்த பூமிக்கு இறங்கி வராரு. அவருடைய தாமரை திருப்பாத தரிசனம் இந்த பூமியில அவர் வந்து எல்லாருக்கும் தரிசனம். அது மட்டும் இல்ல, அவர் ரொம்ப கருணை வாய்ந்தவர். கங்கா தேவி பூமிக்கு அழைச்சிட்டு வர்றாரு. கங்கா வந்து பதித பாவனி. சோ கங்கை எங்கிருந்து வராங்க, பகவானுடைய தாமரை திருப்பாதத்துக்கு வர. சோ கங்கை நதி பகவானுடைய தாமரை திருப்பாதத்துக்கு வர்றதுனால பகவானுடைய தாமரை திருப்பாதமும் கங்கா தீர்த்தமும் வேற வேற இல்ல, அது சரணாமிர்தம். பகவானுடைய
தாமரை திருப்பாதத்திலிருந்து கங்கை வர்றதுனால கங்கை வழிபடக்கூடியது. அதனாலதான் முனிவர்கள், மகா ரிஷிகள், ஆன்மீகவாதிகள், யோகிகள், ஞானிகள் எல்லோரும் கங்கை புகடம் போடுறாங்க. எல்லோருமே கங்கையில புகடம் போடுறாங்க. கங்கை கரையில போய் தங்கணும். காசி, ரிஷிகேஷ், ஹரித்வார், பத்ரிநாத், கங்கோத்ரி, சரி பல புனித ஸ்தலங்கள். இந்த புனித ஸ்தலங்கள்லாம் கங்கா வந்து ரொம்ப அற்புதமா அப்படியே அழகா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கங்கை கரை ஏன் புகடம் போடுறாங்க ஆன்மீகவாதிகள், யோகிகள், ஞானிகள், ரிஷிகள்? ஏன்னா கங்கா வந்து பிறப்பு இறப்பு திரும்ப விடுவிக்கும். பகவானுடைய தாமரை திருப்பார்ந்து வர்றதுனால கங்கையை வழிபடுவது பகவானை வழிபடுறது வேறானது. அதனால இங்க பிரபா என்ன சொல்றாரு, இங்க தேவர்கள் பிரார்த்தனை பண்றாங்க, கங்கா நதி உங்க பாதத்திலிருந்து வர்றதுனால இதுவும் பகவானுடைய கருணை. சோ பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை எப்படி இந்த பூமியில தரிசனம் பண்றவங்க எல்லா பாவத்திலும் விடுபடுவாங்களோ, அது மாதிரி கங்கையில குளிக்கிறவங்க எல்லா பாவத்திலும், கங்கையில போய் தொடர்ந்து குளிக்கும் போது அவங்க அகசரீரம் மனம், புத்தி, அகங்காரம் தூய்மையடைந்து அவங்க பக்தியில உயர்வாங்க. கங்கா தேவி பத்தித்த பாவன், வீழ்ந்த ஆன்மாக்களை விடுவிக்கிறதுக்காக இந்த பூமியில வந்திருக்காங்க. அதனால பாருங்க, பெரும்பாலும் பாரத தேசத்துல பெரும்பாலும் ஆசிரமங்கள், முனிவர்கள், யோகிகள், ஞானிகள், ரிஷிகள், ஆன்மீகவாதிகள் எல்லாம் கங்கை கரையை போகணும். அதனால அவங்க மறுபிறப்பே கிடையாது. யார் கங்கையை புகடம் கொள்றாங்களோ அவங்க மறுபிறப்பே. ஏன்னா பகவானைய தாமரை திருப்பாத்து புகடம் கொள்றதும் பகவானு தூய பக்தரை புகடம் கொள்றது வேற வேற இல்லை. அதனால கங்கையை புகடம் கொள்றதும் பகவானது தூய பக்தரை புகடம் கொள்றதும் அல்லது பகவானுடைய தாமரை திருப்பாத்து போடுறதும் வேற இல்லை. ஏன்னா அந்த கங்கா தீர்த்தம் பகவானுடைய பாதத்துக்கு வருது, பகவானுடைய பாதத்திலேயே போய் சேருது. தூய பக்தர்கள் பகவானுடைய ஆன்மீக லோகத்துக்கு இறங்கி வராங்க, திரும்ப பகவானுடைய ஆன்மீக லோகத்துக்குள்ளே போறாங்க. அதனால இவங்க 3 உலகத்தை புனிதப்படுத்துறாங்க. கங்கா தேவி 3 உலகத்தை புனிதப்படுத்துறாங்க. பகவான் தூய பக்தர்களும் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை எப்பொழுதும் சரணடைஞ்சிருக்கிறதுனால, பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை எப்பொழுதும் தன் இதயத்தில் அவங்க தாங்கி இருக்கிறதுனால, அத்தகு தூய பக்தருடைய தாமரை திருப்பாதம் சரணடைவதும் வேற இம்மிடியா அந்த தூய பக்தருடைய சங்கத்தினால, ஆன்மீக குரு, ஆச்சாரியர்கள், குருமார்களுடைய சங்கத்தினால அவங்க கிட்ட இருந்து பகவானை பத்தி கேட்கும் போது, பகவானுடைய தாமரை திருப்பாதத்தின் மகிமைகளை பற்றி கேட்கும் போது நமக்கு பௌதிக பற்றுதல், பௌதிக ஆசை இதெல்லாம் நீங்கி போயிடும். அப்படியே கிளியர் ஆயிடும். அவன் அனைத்து பௌதிக பற்றுதல், பௌதிக ஆசைலாம் கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஞானம், வைராக்கியம் கைவரும். அதான் பாகவதம் சொல்லுது, வாசுதேவே பகவதே பக்தியோக பிரயோஜிதக எதயதியாசு வைராக்கியம் ஞானம் ஜத்தகைதுகம். வாசுதேவ பகவதி, பகவான் கிருஷ்ணர் வாசுதேவனுக்கு பக்தி கொண்டு செய்யறதுனால ஞானம், வைராகம் கைவரும். யார் ஒருத்தர் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை கோடம் கொள்றாங்களோ, யார் ஒரு ஆன்மீகருடைய தாமரை திருப்பாதத்தை சரணடைஞ்சிருக்காங்களோ, அத்தகு ஆன்மீகவாத, அத்தகு பக்தனுக்கு ஞானம், வைராக்கியம் தானா வரும். ஞானத்தை தேடி போக வேண்டாம், வைராகியத்தை தேடி போக வேண்டாம். பகவானுடைய தாமரை திருப்பாதம், ஆச்சாரியனுடைய தாமரை திருப்பாதம் எல்லா அனுகிரகம் தரும். எல்லா அனுகிரகம் ஒண்ணுதான் பண்ண, அதை பற்றி கொள்ள வேண்டும். தாமரை ஆன்மீகருடைய தாமரை திருப்பாட்டை பற்றி கொள்ள வேண்டும். பகவானுடைய தாமரை திருப்பாட்டை பற்றி கொள்ள வேண்டும். எப்பொழுதும் மனதில் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். குருவுடைய திருப்பாதத்தையும் பகவானுடைய திருப்பாதத்தையும் எப்பொழுதும் மனதில் தாங்கி கொண்டிருக்கும் பக்தனுக்கு தோல்வியே கிடையாது. அவருக்கு வந்து துன்பமே கிடையாது. ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். அதே மாதிரிதான் இங்க பிரபாத் மேல என்ன சொல்றாரு, அன்னப்பறவையிலும் காக்கையிலும் ஒப்பிடுறாரு. அன்னப்பறவை வந்து எங்க இருக்கும், தாமரை குளத்துல இருக்கும், அது ஆனந்தமா இருக்கும். காக்கைகள் வந்து குப்பை தொட்டியில இருக்கும், அது வந்து எங்க எச்சில் இருக்குன்னு தேடி. அதே மாதிரிதான் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை புகழம் கொண்டவங்க அன்னப்பறவை மாதிரி அவங்க ஆனந்தத்தை அனுபவிக்கிறாங்க. யாருக்கு பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை புகழம் கொள்ளவில்லையோ, அதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவங்க காக்கைகளை போல பௌதி விஷயங்கள், புலன்ப விஷயங்கள் போன்ற எச்சில்கள். இதெல்லாம் எச்சில், வேஸ்ட் எச்சில். பௌதிக விஷயம், புலன்ப விஷயம், புலன்ப நாட்டம், புலன்களை திருப்திப்படுத்தணும், பௌதிக புலன் அனுபவிக்கணும். இதெல்லாம் அதனாலதான் அது வந்து யமுனா சரி காரி உமிழ்றதா சொல்றேன். எப்பெல்லாம் வந்து நான் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை நினைக்கும் போது, எப்பெல்லாம் நான் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை சேவை செய்யும் போது புலன்ப விஷயங்கள் என் மனதுல வந்தா, காம இச்சை, பௌதிக ஆசை,
பாலுறவு வாழ்க்கை இதெல்லாம் என் மனதுல வந்தா அதை நான் காரி உமிழ்கிறேன். அந்த எண்ணத்தை துப்புறேன். அந்த எண்ணத்தை காரி உமிழ வேண்டும். துப்பணும். So, அதனால இங்க ரொம்ப அழகான வர்ணனை. அஹ் யமுனாச்சாரியர் அவர் எப்படி இந்த குடும்ப வாழ்க்கையை வெறுக்கிறாரு. ஒரு சாது, ஒரு ஆன்மீகவாதி, ஒரு கிருஷ்ண பக்தர் பகவானைய தாமரை திருப்பாத் கொள்ளும் கொண்டு அன்னப்பறவை போல இருக்க வேண்டும். பகவானைய தாமரை திருப்பாத்து மறந்து இருக்கிறவங்க காக்கைகளை போல அவங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கும். அதுல ஏமாற்றம், தோல்வி, அவமானம் எல்லாம் நிம்மதி இல்ல. இதுதான் ஜட உலகங்கள். அதே போல இங்க புரோபா என்ன சொல்றாரு, ஆதிசங்கருடைய கோட். ஆதிசங்கராச்சாரியர் சொல்றாரு, பகவத்கீதா பகவானுடைய திருவாயிலிருந்து வந்தது. கங்கா தீர்த்தம் பகவானுடைய தாமரை பார்த்து வந்து ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லை. பகவானுடைய எந்த அங்கம் உயர்ந்தது தாழ்ந்தது அல்ல. இப்ப நம்ம உடல்ல கால் தாழ்ந்த பாகம். என் உடல் இருக்கு இல்லையா, நம்ம உடல் இருக்கு இல்லையா, நம்ம உடல்ல கால் தாழ்ந்த பாகம், மோசமான கீழ்நிலையான பாகம். அதனால நம்ம உட்காரும் போதோ அல்ல நிற்கும் போது யாருக்கும் நம்ம கால் தெரியாத மாதிரி பார்க்கணும். நம்ம உட்காரும் போது நம்ம பாதம் யாரும் பார்க்காத மாதிரி பாதிச்சு, நம்முடைய பாதத்தை மத்தவங்க பார்க்கணும், மறைச்சுக்கணும். ஏன்னா என் உடலில் என் கால் பாகம் தாழ்ந்தது, என் தலைபாகம் உயர்ந்தது, முகம் உயர்ந்தது, ஆனா கால் தாழ்ந்தது. ஆனா பகவானுடைய ரூபம் சச்சிதானந்த ரூபம். பகவானுடைய உருவம் சச்சிதானந்தமா இருக்கிறதுனால அவர் உடல்ல எந்த பாகம் உயர்ந்ததோ தாழ்ந்ததோ அல்ல. அவரது ஓரொரு அங்கம் இன்னொரு அங்கத்தோட வேலை செய்யும். அங்கா நியஷ கலேந்திரி அபிருத்தி மந்தி பஷ்யந்தி பாந்தி கலயந்தி சிரம் ஜகந்தி ஆனந்த சின்மய சதுஜ்வல விக்கிரஹஸ்ய கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பகவானுடைய தாமரை திருப்பாதம் பார்க்க முடியும், நம்ம காலால பார்க்க முடியாது. பகவான் கால்களால பார்க்க முடியும். அவர் காலால சாப்பிட முடியும், காலால பேச முடியும். ஏன்னா அவருடைய தாமரை திருப்பாதமும் பகவானும் வேறு வேறு இல்ல. பகவானுடைய ஓரொரு அங்கமும் இன்னொரு அங்கத்தோட வேலை செய்யும். அதுல உயர்வு தாழ்வு கிடையாது, அது பௌதிகமானது கிடையாது. என் உடல்ல ஒரு பாகம் உயர்ந்தது, ஒரு பாகம் தாழ்ந்தது, ஒரு பாகம் அருவருக்கத்தக்கது, இப்படி இருக்கு இந்த ஜட உடல். என் ஜட சரீரத்துல, இந்த ஜட உடல்ல எனக்கு உயர்ந்த பாகம் உண்டு, தாழ்ந்த பாகம் உண்டு, அருவருக்கத்தக்க பாகம் உண்டு. ஆனால் பகவானுடைய சரீரத்துல அனைத்து மான்மியமானது ஒரு அங்கம் இன்னொரு அங்கத்தோட வேலை செய்யும். அவருடைய தாமரை பாதம் பார்க்க முடியும், பகவான் தன் தாமரை பாதத்தால பார்க்க முடியும், அந்த தாமரை பாதத்தால நிவேதனத்தை ஏற்றுக்க முடியும், அவர் நம்ம ஆசீர்வதிக்கும், எல்லாம் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். அதனால ஆதிசங்கராச்சாரியர் என்ன சொல்றாரு, அதே பகவானுடைய தாமரை திருப்பாதம் எல்லா புகழும் தரக்கூடியது. அது போல பகவானுடைய திருவாயில் இந்த பகவத்கீதை படித்த மாத்திரத்துல ஒருத்தருக்கு ஞான வைராக்கியம் கிடைக்கும். பகவத்கீதா கிஞ்சித தீதா கங்கா ஜலலம கணிகா மீதா பகவத்கீதா கிஞ்சித தீதா கங்கா ஜலலம கணிகா மீதா. பகவத்கீதை ஒரு முறை படிச்சா, பகவத்கீதையை திறந்து ஒரு முறை படிச்சா பல முறை கங்கையில போய் குளிச்ச பலன் அடையுதுங்கிறார் ஆதிசங்கராச்சாரியர். அதனால ஏன் பகவத்கீதை அவ்வளவு சிறப்பு? பகவானுடைய திருவாயிலிருந்து பகவானே உபதேசித்தது. அதனால இதெல்லாம் நமக்கு ஆன்மீக முன்னேற்றம் தரக்கூடிய, கிருஷ்ண உணர்வுல, கிருஷ்ண பக்தியில, ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று விரும்பக்கூடியவர் பகவானுடைய தாமரை திருப்பாத்தை மறக்கவே கூடாது. பகவானுடைய தாமரை திருப்பாத்தை வலுவாக பற்றி கொள்ள வேண்டும். பகவானுடைய தாமரை திருப்பாதத்துக்கு சேவனம் செய்ய வேண்டும். பகவானுடைய உபதேசம் பகவத்கீதை பாகவதத்தை கற்க வேண்டும், படிக்க வேண்டும், பகவானுடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தொடர்ந்து நாம ஜெபம். சோ இதெல்லாம் என்ன பண்ணும், நம்மள பௌதிக துன்பத்திலிருந்து விடுவித்து இங்க வாழும் போதும் ஆனந்தமா இருக்கலாம். இந்த உடலை விட்டாலும் நித்தியமான எந்த பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை வாழும்போது நாம் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோமோ, தியானித்துக் கொண்டிருக்கிறோமோ, சேவை செய்து கொண்டிருக்கிறோமோ, தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோமோ, அதே தாமரை திருப்பாதத்தை உடலை விடும்போது, எந்த தாமரை திருப்பாதத்தை நினைத்துக் கொண்டு உடலை விடுறோமோ அந்த தாமரை திருப்பாதம் அமையும். அதனால பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும், மனதில் நிறுத்த வேண்டும். இதுதான் கலியுகத்துல சவாலா இருக்கு. அதனால சைத்தன்ய மகாபிரபு சொன்னாரு, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய புனித நாமத்தை உச்சாரணம் செய்து பகவானுடைய தாமரை திருப்பாத தியானம் செய்யும்.
இல்லையா? இப்ப நம்ம வந்து விருத்தாச்சலம் ஸ்ரீமுஸ்லத்துல பகவானுடைய தாமரை திருப்பாதம் பதிக்க இருக்கிறோம். ரெண்டு அழகான தாமரை திருப்பாதங்கள், சைத்தன்ய மகாபுடைய தாமரை திருப்பாதம். அந்த தாமரை திருப்பாதத்தை தரிசனம் பண்றவங்க, அதுக்கு சேவை செய்யறவங்க, அதை தியானம் பண்றவங்க எல்லாரும் புனிதமடையும். பகவான் தன் காரணமற்ற கருணையினால் இந்த பூமியில வந்து தன் தாமரை திருப்பாதத்தை வழங்கியிருக்கு. அந்த தாமரை திருப்பாதும் பகவானும் வேறு வேறு இல்லை. அதனால நம்ம அந்த தாமரை திருப்பாதத்தை மெடிடேட் பண்ணலாம், தியானிக்கணும். பகவானுடைய தாமரை திருப்பாதத்துல என்னென்ன சின்னங்கள் இருக்கு? இப்ப நம்ம கையில என்னென்ன சின்னங்கள் இருக்கு? ஒரே கோடு கோடா தான் இருக்கு, எக்கச்சக்கமான கோடு கம்பி வச்சு கீர்ன மாதிரி. ஆனா பகவானுடைய தாமரை திருப்பாதம் மிக அழகா இருக்கு. சங்கம், சக்கரம், கதை, தாமரை, கொடி, அங்குசம், வில்லு, அம்பு, துளசி மாலை, ஜபமாலை, பல விஷயங்கள். அதை எல்லாம் மெடிடேட் பண்ணும். சாண்டிங் பண்ணும்போது பகவானை தாமரை திருப்பாதம் பார்த்துட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அந்த நாமம் உச்சரிக்கும் போது பகவானே தாமரை திருப்பாதம் இதயத்தில் பதியும். அப்படி பதிஞ்சிருச்சு, இந்த உடலை விடும்போது அந்த தாமரை திருப்பாதை நினைச்சிட்டோம், அவ்வளவுதான். இனி மறு பிறவியே கிடையாது. யார் ஒருத்தர் உடலை விடும்போது பகவானுடைய தாமரை திருப்பாதை தியானிக்கிறாங்களோ, பகவான் நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ, அவங்களுக்கு மறு பிறவியே கிடையாது. திரும்ப இந்த ஜட உலகத்துல பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பாருங்க, அதுதான் கஷ்டமா இருக்கு. பகவானுடைய தாமரை திருப்பாதை தியானிக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா மனசு ஒத்துழைக்க மாட்டேங்குது. இந்த மனது பூரா புலன்ப விஷயங்கள்ல போய் 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 அப்படியே செட் ஆயிருச்சு. நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே நம் மனம் வந்து புலன்பஷத்துல போய் 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 ஊறி 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 குலோப் ஜாமுன் சக்கரை பாகல ஊறுற மாதிரி ஊறி போச்சு. இதை பிரிச்சு வெளியே எடுக்கணும். அப்போ தொடர்ந்து விடாமுயற்சி, கவனமான பயிற்சி, விடாமுயற்சி, உறுதியான மனதோடு பக்தர் சங்கத்துல வந்து முயற்சி பண்ணணும். அப்போ இந்த பௌதியத்துல போயிருக்கிற மனசை பிரிச்சு ஆன்மீகத்துக்கு வரும். இப்ப என்ன ஆச்சு? நம்ம மனசெல்லாம் காக்கா கூட்டத்துல போய் நிக்கும். நம்ம மனசெல்லாம் வந்து உடம்பு மனித உடல், ஆனா சிந்தனை பூரா காக்கை மாதிரி. நமக்கு வந்து மனித உடல் கிடைச்சிருச்சு, நம்ம எண்ணம் சிந்தனை எல்லாம் பாரு காக்கா மாதிரி. எங்க எச்சில் இருக்கு, எங்க குப்பை தொட்டி இருக்கு. ஆனா என்ன பண்ணணும்? நம்ம இந்த மனித உடலை இந்த காக்கையோடைய சிந்தனையில இருந்து அன்னப்பறவையோட சிந்தனைக்கு மாத்தணும். எங்க பகவானுடைய தாமரை திருப்பாதம் தரிசனம் பண்ணலாம், எப்ப அந்த தாமரை திருப்பாதம் சேவை பண்ணலாம், எப்ப அதை தியானிக்கலாம் அப்படின்னு. எப்படி ஒரு அன்னப்பறவை தாமரை தடாகத்தை நோக்கி போகுமோ, எப்படி கங்கை வந்து கரை புரண்டு போய் கடல்ல கலக்குதோ, அது மாதிரி நம்முடைய மனது வந்து பகவானை தாமரை திருப்பாதம் நிற்கிறது. அதுக்கு வந்து தொடர்ந்து பயிற்சி, அபியாசோகினது வைராக்கியம், தொடர்ந்து பயிற்சி, பற்றின்மை. அப்ப தொடர்ந்து பயிற்சி என்னது? தாமரை திருப்பாதோட மகிமையை பத்தி கேட்கணும், பகவானுடைய லீலைகளை கேட்கணும், அப்புறம் பாடணும், ஜபிக்கணும், அப்பதான் தியானிக்கணும். ஸ்ரவன் கீர்த்தன், அப்பதான் விசேஷம். அதுல எவ்வளவுக்குள்ள கேட்கிறோமோ, எவ்வளவுக்குள்ள ஜபிக்கிறோமோ, அவ்வளவுக்குள்ள நம்ம ஸ்மரணம் பண்ணணும். அதனால கலியுகத்துல வந்து ஹரிதாஸ் தாக்கூர் அவரு வீழ்த்தவே முடியல. மாயாதேவி முயற்சி பண்ணாங்க, விலை மாதம் முயற்சி பண்ணாங்க, யாரால் வீழ்த்த முடியல. ஹரிதாஸ் தாக்கூர் புனித நாமத்தை வலுவாக பற்றி கொண்டதுனால ஹரிதாஸ் தாக்கூரை வீழ்ச்சி பண்ண முடியும். அவர் எப்பவுமே சைதன்ய மகாபுடைய தாமரை திருப்பாத தரிசனம் பண்ணிட்டே இருந்தார். ஹரிதாஸ் தாக்கூரர் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, பகவான் நாமத்தை ஜபம் செய்து அந்த சைதன்ய மகாபுடைய தாமரை திருப்பாத தரிசனம் பண்ணிட்டே இருந்தாரு. அவர் உடலை விடும்போது மகாபிரபு பிரார்த்தனை பண்ணாரு, மகாபிரபு அவங்க தாமரை திருப்பாத தரிசனம் பண்ணி அங்கேயே இந்த உடலை விடணும். மகாபிரபு சொல்ற, ஹரிதாஸ் இல்ல முடியாது, ஒத்துக்க மாட்டேன். ஹரிதாஸ் தாக்கூர் வந்து சொல்றாரு சைத்தன்ய மகாபிரபுட்ட, ஹரிதாஸ் தாக்கூர் ரொம்ப வயசாயிடுச்சு. ஹரிதாஸ் தாக்கூருக்கு ரொம்ப வயசாயிட்டு அவரால் சாப்பிட முடியல, தூங்க முடியல, ஜபிக்க முடியல, உடலை விடுற கண்டிஷன் ஆயிடுச்சு. அப்ப வந்து அவர் மகாபிரபு சொல்ற, மகாபிரபு எனக்கு தெரியும், இந்த கொஞ்ச நாள்ல நீங்க இந்த பூமியில லீலையை முடிச்சுட்டு போயிருவீங்க, உங்களுக்கு முன்னாடி நான் போயிடணும். நான் வந்து உங்களுக்கு முன்னாடி இந்த உடலை விட்டணும். அது எப்படி உடலை விடணும்? உங்க தாமரை திருப்பாதத்தை தரிசனம் செய்து கொண்டே உடலை விடணும். அப்ப மகாபிரபு சொல்ற, ஹரிதாஸ் முடியாது, உன்னுடைய சங்கம் இல்லாம என்னால இருக்க முடியாது, நீ எப்படி என்னை விட்டு போகணும்னு நினைக்கலாம், உன்னுடைய சங்கம் இல்லாம என்னால இருக்க முடியாது. ஹரிதாஸ் தாக்கூர் அழற, மகாபிரபு என்னால இந்த மாதிரி ஜெபம் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹரிதாஸ் நீங்க வேணுங்கிற அளவுக்கு ஜெபம் பண்ணிட்டீங்க,
ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாம சொல்லியிருக்கீங்க, ரொம்ப வருஷமா சொல்லியிருக்கீங்க. இப்ப உங்களுக்கு வயசாயிடுச்சு, பரவாயில்ல, குறைச்சிக்கங்க, உங்க மாலையை குறைச்சிக்கங்க. இல்ல மகாபிரபு, முடியாது. நான் உறுதி எடுத்துட்டு இருக்கேன், இந்த 3 லட்சம் நாம ஜெபிப்பேன். அவ்வளவு ஒரு வைராகியம், உறுதி. நாமத்துக்கு ருச்சி ஹரிதாஸ், அதாவது ஒரு நாமாச்சாரியன். நாமத்துல அவ்வளவு ருச்சி இருந்தனால ஹரிதாஸ் தாக்கூர் நாமாச்சாரியன் சொன்னார், மகாபிரபு என்னால முடியல, நான் என்னை நீங்க திரும்ப கூட்டிட்டு போயிடுங்க, அது உங்களுக்கு முன்னாடி நான் போகணும். இந்த தாமரை திருப்பாத்து தரிசனம் பண்ணியே இந்த உடலை மகாபிரபு சிரிச்சுட்டே போயிட்டாரு. அப்புறம் ஒரு நாள் மகாபிரபு வராரு. ஹரிதாஸ் மகாபிரபு தன் சகாக்களோடு கீர்த்தன் பண்ணிட்டே வர்றாரு. ஹரிதாஸ் தாகர் சான் பண்ணிட்டு இருக்காரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அவர் சைத்தன்யமா அப்படியே தாமரை திருப்பாதங்களை பாக்குறாரு. கண்கள் இருந்து அப்படியே அருவிமா கண்ணீர். அப்படியே அந்த தாமரை திருப்பாத்து பிடித்துக் கொண்டு ஹரிதாஸ் தாக்கூர் சைத்தன்யமா அப்படியே தாமரை திருப்பாத்து பிடித்துக் கொண்டு ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா அப்படின்னு உடலை விட்டார். என்ன பாக்கியம்! எப்படி இது சாத்தியமாச்சு? ஹரிதாஸ் தாக்கூர் அந்த உடலை விடும்போது சைதன்ய மகாபுடைய தாமரை திருப்பாதங்களை தரிசனம் செய்து அந்த தாமரை திருப்பாதத்தில் எப்படி உடலை விட முடியுது? ஏன்னா அவர் வாழும்போது 24 மணி நேரம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உச்சரித்து பகவானுடைய தாமரை திருப்பாதங்களே, சைதன்யுடைய தாமரை திருப்பாதத்தையே பற்றி கொண்டது. ஹரிதாஸ் தாக்கூரை 24 ஹவர்ஸ் மனம் பிறழாமல் உறுதியான மனதோடு சைதன்ய மகாபுடைய தாமரை திருப்பாதங்கள் பற்றி கொண்டிருந்தார். அவருடைய நாம ஜபம் தான் முக்கியமான காரணம். அவருடைய ஜபத்தை அப்படி அழகா பண்ணி கவனமா செஞ்சு குற்றங்களை தவிர்த்து அப்படி பிரேமத்துல ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஹரிதாசருடைய பிரார்த்தனை நாம ஜபம் செய்து பகவானுடைய தாமரை திருப்பாதன் மனதை நிறுத்தினாரு. எந்த சைத்தன்ய மாவுடைய தாமரை திருப்பாதன் மனதை நிறுத்தினாரோ அந்த சைத்தன்ய மாவுடைய தாமரை திருப்பாதன் உடலை விட்டார். நம்ம சரிதாஸ் தாக்கூர் கி ஜெய், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஜெய், பகவானுடைய தாமரை திருப்பாதங்களுக்கு ஜெய். பகவானுடைய தாமரை திருப்பாதம் எல்லோருக்கும் போயிடணும். அது ஒரு சின்ன ஒரு அற்ப உயிரினமா இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனா இருந்தாலும் சரி, மாபெரும் தேவரானாலும் சரி, எல்லோருக்கும் அடைக்கலம் தரக்கூடியது பகவானுடைய தாமரை திருப்பாதம். எல்லோரையும் பௌதிக பந்தத்திற்கு விடுவிக்கக்கூடியது அவருடைய தாமரை திருப்பாதம். எல்லாரையும் பௌதிக துன்பத்திலிருந்து விடுவிக்கக்கூடியது அவர் தாமரை திருப்பாதம். எல்லாத்துக்கும் மேல பேரானதும் தரக்கூடியது அவருடைய தாமரை சைத்தன்ய மகாபுடைய தாமரை திருப்பாதம். இதுக்கெல்லாம் தென்னிந்தியால மகாபிரபு வந்தார். அங்க எல்லா பக்தர்கள் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. மகாராஜ் இருக்காரு. பிரபுபாதைகள் தான் வந்த இடங்கள் எல்லாம் பக்தி சித்தாந்த் சரஸ் தாக்கூர், பிரபுபாதர், ஆன்மீக குருமார்கள் இதெல்லாம் பகவான் வந்த இடத்துல சைத்தன்யாவுக்கு வந்த இடத்துல தாமரை திருப்பாதம் ரெஜிஸ்டர் பண்றாங்க. அது மூலமா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் எந்த தாமரை திருப்பாதம் துன்பத்துக்கு விடுவிக்குமோ அந்த தாமரை திருப்பாதம் தரிசனம் பண்ணுவாங்க. எந்த தாமரை திருப்பாதம் வழிபட்டால் பௌதிக துன்பத்துக்கு விடுபடுவாங்களோ, பௌதிக ஆசைக்கு விடுபடுவாங்களோ, பகவான் அன்பு அந்த தாமரை திருப்பாதம் தரிசனம் பண்ணுவாங்க. அப்படி அந்த தாமரை திருப்பாதத்துக்கு தரிசனம் பண்ணுவோம், சேவை பண்ணுவோம். அதை பார்த்துட்டே இருக்கச்சே அந்த உடலை விடும்போது அவங்களும் பகவான் அடையும். சோ அவங்களுக்கு பக்தி கொண்டு உறுதி ஆயிடும். பக்தர் சங்கத்துல பகவானுடைய தாமரை திருப்பாதத்துக்கு சேவை செய்யும் போது அவங்களுக்கும் நமக்கும் என்ன ஆயிடும்? பக்தி தொண்டு உறுதி ஆயிடும். பகவானுடைய தாமரை திருப்பாதம். அதனால தாமரை திருப்பாதங்களை மனதில் பதித்து கொண்டு நல்ல நாம ஜபம் பண்ணி பக்தர் சங்கத்துல வைணவருக்கு சேவை செய்து வைணவருடைய தாமரை திருப்பாதம், கூடைய தாமரை திருப்பாதம் நாம் சேவை செய்யும் போது நாம் எல்லா விதமான பௌதிக துன்பங்கள், அறியாமை, பௌதிக ஆசை எல்லாத்தையும் கடந்து சுத்த பக்திகளை தவிர்த்து அவ்வளவு மகிமை வாய்ந்தது வைணவருடைய தாமரை திருப்பாதம், ஆன்மீகருடைய தாமரை திருப்பாதம், பகவானுடைய தாமரை திருப்பாதம். பேரானந்தம் தரக்கூடியது, பிறப்பு விடுவிக்கக்கூடியது, அனைத்து பாவங்களையும் வேறெடுக்கக்கூடியது, தூய பக்தி கிருஷ்ண தரக்கூடியது. இங்க ரொம்ப அழகா தேவர்கள் பிரார்த்தனை செய்யறாங்க. இந்த தாமரை திருப்பாதத்துல மாபெரும் தேவர்கள் பிரார்த்தனை செய்யறாங்க. நம்ம பகவானே நாங்க எப்பவுமே உங்க தாமரை திருப்பாத தியானம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ தேவர்களே அவ்வளவு பிரார்த்தனை செய்வோம். அப்ப நம்ம எவ்வளவு தூரம் அந்த தாமரை பாத்திர வலுவா படிச்சு பகவானுடைய தாமரை திருப்பாதம் வலுவாக பற்றி கொண்டு பகவானை நாம செய்வோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். குருதாஸ்